உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஜீரா ரைஸ், பெப்பர் சிக்கன், ஜீரா ரைஸ் தாளிச்சிக்கிட்டு இருக்கேன். ஜீரா ரைஸ் தாளிக்கிறதுக்கு என்னென்ன எடுத்துருக்கேன்னா, இந்த இலை பிரியாணி இலை, மிளகு, இஞ்சி, 2 பச்சை மிளகா, ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, இஞ்சி, பச்சை மிளகா, பிரியாணி இலை, ஏலக்காய் அப்படியே போட்டால் கூட லேசாக ஒரு நச்சு நச்சு போட்டால் நல்லா மணமாக இருக்கும். இந்த ஜீரா ரைஸ்க்கு நான் பாஸ்மதி தூக்கடா ரைஸ் எடுத்திருக்கேன். உப்பு வாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை தாளித்து கொட்டிட்டு அப்படியே அரிசி போடலாம். ஆனால் கொஞ்சம் நான் மறந்துட்டேன்னா இதை இப்போ எவ்வளோ வேணாலும் கரண்டி போட்டு கிண்டிக்கலாம். கொதி வந்த பின்ன அப்படியே போட்டு சிக்கு புக்கு மூடி வச்சிடணும். அப்போ தான் ஜீரா ரைஸ் நல்லா கொஞ்சம் ஒத்தையாக வரும். கிண்டிக்கின்னா டேஸ்ட்டு குழஞ்சி போன மாதிரி ஆயிடும் சோறு. போட்டு மூடி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா கொதி வந்துட்டு இப்போ கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு இப்படி மூடி வச்சிடணும். இனி ஓப்பனே பண்ணக்கூடாது. 5 நிமிஷம் 5லேருந்து 10 நிமிஷம் சோறு ரெடி ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ் பெப்பர் சிக்கனுக்கு இப்போ நான் ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பெப்பர் சிக்கன்னா ஒருத்தவங்க ஒரு விதம் பண்ணுவாங்க. இது எனக்கு தெரிஞ்ச மெத்தட். 2 மிளகா, பெருஜீரகம், கொஞ்சமாக மிளகு, 3 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை. இது பெரிய ஏலக்காய், கருப்பு ஏலக்காய். இது பிரியாணியில் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக ஜீரகம். இது பேர் என்னது, கல்பாசியா கடல் பாசியா ஏதோ ஒன்று, பேர் தெரில. இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுல இது பொடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜீரா ரைஸ் ரெடி ஆகிட்டு நான் கிண்டவே இல்லை. இப்போ அப்படியே நம்ம இதை மூடி வச்சுருவோம். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஜீரா ரைஸ் ரெடி. 3 பச்சை மிளகா, கொஞ்சம் பூண்டு. ஃப்ரெண்ட்ஸ் நான் மோஸ்ட்லி நான்வெஜ் பண்ணும்போது பூண்டுக்கு தொளி உரிக்க மாட்டேன். அதில் ஏதோ கால்சியம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இஞ்சி, கொஞ்சமாக மல்லி இலை. வாங்க போய் அரைச்சிடலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். கடுகு, பெருஜீரகம். பெப்பர் சிக்கனுக்கு நிறைய வெங்காயம் போட்டுக்கலாம். இது நான் ஒரு 1/4 கிலோ வெங்காயம் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு. வெங்காயம் நல்லா சிவந்து வந்துட்டு இப்போ இதை அரைச்ச பச்சை மிளகா, மல்லி, இஞ்சி, பூண்டு போட்டுடலாம். இப்போ நம்ம கழுவி வச்ச சிக்கனை போட்டுடலாம். நேற்று 1 கிலோ வெண்டை காலையில் 1/2 கிலோ பண்ணேன். இப்போ ஒரு 1/2 கிலோ. மஞ்சத்தூள், தனியா பவுடர், கொஞ்சமாக உப்பு. ஃபஸ்ட்டு உப்பு போட்டேன்ல. இதில் நான் மிளகாத்தூள் போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சோண்டு நான் பெப்பர் பொடி போடுவேன். ஏற்கனவே எல்லாம் 2 காஞ்ச மிளகா அரைச்சிருக்கோம். பார்த்தீங்களா? பத்தியான்னு சொல்லிட்டேன், தப்பான்னு வச்சுக்காதீங்க. கொஞ்சமாக பெப்பர். இதில் நான் ஒரு சொட்டு தண்ணி விடலை. கொஞ்சம் மூடி வச்சிடும். கொஞ்சம் தண்ணி எவ்வளோ விடும் பாருங்கள். நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலாவை அரைச்சிடலாம். கரம் மசாலா போடுறதே மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதில் நான் ஒரு சொட்டு தண்ணி ஊற்றாமல் வச்சுருந்தேன். எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இதில் நான் தண்ணி ஊற்ற மாட்டேன். இப்போ அப்படியே மூடி போட்டு வேக வைக்கலாம். வாங்க கொஞ்சம் மசாலா அரைச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பெப்பர் சிக்கன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம அரைச்சி ஒரு மசாலா ரெடி பண்ணோம்னா அதை போட்டுடலாம். இந்த மசாலா போட்டால் தான் பெப்பர் சிக்கனுக்கு ஒரு கெட்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா அந்த டேஸ்ட்டு குணம் வராது. இது ஒருத்தர் ஒரு பேட்டர்னாக வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சது நான் அப்படி தான் வைக்கிறேன். இந்த மசாலாவை போட்டோம்னா ரொம்ப நேரம் கேஸில் வைக்கக்கூடாது. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கேஸ் ஆஃப் பண்ணிடணும். ஃப்ரெண்ட்ஸ் என் மெத்தடில் எனக்கு தெரிஞ்ச பெப்பர் சிக்கன் ரெடி. எனக்கு இவ்வளோ தான் தெரியும். ஒருத்தவங்க ஒரு பேட்டர்ன் பண்ணுவாங்க. சரிங்களா? நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பாத்திரம் தேய்க்கணும். பாத்திரம் தேய்ச்சி கேஸ் க்ளீன் பண்ணணும். நம்ம பின்ன வேலை முடியும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி பெப்பர் சிக்கன் பண்ணணும் பார்த்தீங்களா? நான் பண்ண மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. பின்ன அதுக்கப்புறம் நான் கழுவி ஊற்றுவீங்க, திட்டுவீங்க. உங்கள் டைப்பில் நீங்கள் பண்ணுங்கள். எனக்கு இது இப்படி தான் தெரியும். அதான் இப்படி தான் பண்ணுறேன். ஒருத்தவங்க ஒரு மாதிரி பண்ணுவாங்க. எப்படி பண்ணால் நம்ம தானே சாப்பிட போகிறோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நீங்களாம் சாப்பிட்டாச்சா? வேறு என்ன கேட்கட்டும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோடு முடிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கும். ஆமாம், அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கலாம், வேற்று ஊற்று பண்ணியிருக்கல. அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணணும். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் மனமார்ந்த தேங்க்யூ. நாளை நல்ல ஒரு விலாகில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தங்கக்குட்டி பவானி லைஃப் ஸ்டைல். சச்சா, பை பை.
குட் நைட். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் வாங்க அதுக்கப்புறம் போங்க. நீங்கள் சொல்லிங்க இவ்வளோ நேரம் நின்று நான் வெயிட் பண்ணி பார்த்தா எனக்கு சாப்பிட சொல்லணும். வாங்க சாப்பிட்லாம். டாட்டா பை பை, குட் நைட்.